Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation Made Easy. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்களும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பராக இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். இந்த வீடியோ டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸோட லெசன் 1 குறிக்குது. இந்த வீடியோ நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பிளேலிஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத பாத்துங்க. ட்ரேடிங் அண்ட் மைண்ட் செட் சீரிஸையும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரிஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிக்கலாம். இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்னா என்ன, அதாவது ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு இருக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு ஒரு வியூ இருக்கு. நான் ஏதோ ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறேன். சரி, அந்த பொருள் ஏறிடும் அப்படின்றதுனால தான் அதை வாங்க போறேன். ஏன்னா ட்ரெண்ட் பாக்குறேன். அதோட ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ₹100 இருக்க பொருள் 6 மாசத்துலயோ இல்லை 3 மாசத்துலயோ இல்லை என்னோட டைம் பீரியடுக்கு நான் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ₹130 போகும் அப்படின்னு நம்புறதுனால நான் என்ன பண்ண போறேன், அதுல இன்வெஸ்ட் பண்ணி ரைட்டா வாங்கி வச்சுக்க போறேன் என்னோட டார்கெட் வரைக்கும். இதுல நான் என்ன பண்ணிப்போம், என்னோட வியூக்கு எங்க இன்வாலிடேஷன் பாயிண்ட், எங்க ஸ்டாப் லாஸ் இதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நான் வாங்க போறேன். இப்போ வாங்க போறேன்னு டிசைட் பண்ணுவாங்க, என்ன பண்ண போறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது இப்போ நான் ஒரு ஸ்டாக் என்ன எடுத்துப்போமே, ஒரு பேச்சுக்கு நான் வந்து டாடா மோட்டர்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன் அப்படின்னா இதை எங்க போய் வாங்க போறேன், கேஷ்ல வாங்க போறேன். நான் கேஷ்ல என்ன அர்த்தம், என்எஸ்சியில் டாடா மோட்டர்ஸ்ன்ற ஸ்டாக்கை ரைட், அது என்ன ஒரு ₹450 இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு. நான் ஒரு ₹45,000 வாங்க போறேன், அதாவது கேஷை கொடுத்து ₹45,000 வாங்க போறேன்னா அப்போ என்ன விஷயம், இது எங்கிட்ட இருக்க கேஷ்க்கு நான் மொத்தமாக வாங்குறேன் ரைட். இப்போ இதில் நான் வேணும்னா ஸ்டாப் லாஸ்க்கு வெளில போயிடலாம். ஆனால் இது நான் மொத்தமாக காசு கொடுத்து வாங்குறதுனால இதுக்கு முழுக்க முழுக்க ஓனர் நானாக இருக்க போகிறேன். இந்த ஸ்டாக்கு ரைட் ஜீரோவுக்கு போனாலும் என்னை யாரும் எதுவும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது இல்லை, அன்லஸ் அண்ட் அன்டில் எனக்கு அந்த எமோஷனலாக தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் வேற யாரோ என்னோட புரோக்கரோ இல்லை எக்ஸ்சேஞ்சோ என்னை ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் நான் வச்சிருக்க காசுக்கு அதை வாங்கியிருக்கேன். சரி, இப்போ இதுக்கப்புறம் இந்த டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்கை வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரிவேட்டிவ்ஸ்ன்றது ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயத்துல இருந்து மருகி வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பேசிக் குவான்டிட்டி அதுல இருந்து டிரைவ்டா ரீச் பண்ண குவான்டிட்டி. இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பால்ன்றது ஒரு பேசிக்கான பொருள்னு வச்சுங்களேன். பால்ல இருந்து வர பை ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதை மாத்தி தயிர், வெண்ணெய், நெய், ரைட், பட்டரு, அதுக்கப்புறம் ஈவன் பன்னீர் ரைட்டா. இங்கே தேதிக்கு பால்ல இருந்து பன்னீர் பண்றாங்களா எனக்கு தெரியல, பட் ஆனால் அதை மருகி வந்தது. இப்போ அதே மாதிரி நீங்க க்ரூடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ரூட்ல இருந்து வந்தது என்னது, ஸோ பெட்ரோலு, டீசலு, அதுக்கப்புறம் எல்பிஜி இதெல்லாமே இருக்கு. ஸோ அதை நீங்க பேஸ் பொருளை தவிர்த்து அதை மருகி வந்த விஷயங்கள்ல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்க ரைட்டா. அதோட என்ன சொல்றது, அதோட வேறு உருவத்தில் நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னா யூ கேன் கால் இட் அஸ் டெரிவேட்டிவ்ஸ். இது அதோட மீனிங். பட் கேஷ் மார்க்கெட்ல பண்ணும்போது நம்ம என்ன பண்ண போறோம், என்ன மூலப்பொருளோ அந்த மூலப்பொருளை லிஸ்ட் ஆயிருக்க பொருளை வாங்க போறோம் ரைட்டா. இப்போ ரைட் நம்மகிட்ட காசு அந்த ₹45,000 தான் இருக்கு. ஆனால் நம்மளுக்கு என்னென்னலாம் ஓப்பனாக இருக்குது, இந்த சிஸ்டம் வந்து எதெல்லாம் ஓப்பனாக வச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எம்டிஎஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது, மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது. அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் 45,000 வச்சிருந்தீங்கன்னா 4லேருந்து 5 மடங்கு வரைக்கும், அதாவது 25%க்கு கேஷ் இருந்தால் போதும், நீங்கள் என்ன ₹1,00,000 வரைக்கும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. அது வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்க ஒருவேளை அந்த ₹25,000 கட்டி ₹1,00,000 பொசிஷன் எடுக்கிறீங்கன்னா மீதி ₹75,000 யார் கொடுத்த காசுன்னு இருக்குல்ல, அது உங்க புரோக்கர் உங்களுக்கு கொடுத்த காசா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு புரோக்கர், அதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டான இன்ட்ரெஸ்ட்டை சார்ஜ் பண்ணிப்பாரு, மந்த் ஆன் மந்தோ இயர் ஆன் இயரோ. ஸோ இது ஜென்ரலா பாத்தீங்கன்னா 9லேருந்து 13% வரைக்கும் டிஃபரெண்ட் புரோக்கர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கடனை வாங்கி இந்த எம்டிஎஃப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கும், ஸ்விங் ட்ரேடிங்கை ஈஸியாக பிடிக்க முடியும். அவங்களால வந்து ஒரு மாசத்துக்குள்ள 10% மூவ் ஆகிற ஸ்டாக்கோ இல்லை 5% மூவ் ஆகிற ஸ்டாக்கோ அவங்களால நல்லா பண்ண முடியும். அவங்க நம்புறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி ₹1,00,000 அவங்களோட கேபிட்டலா இருக்கும். அவங்க ஒரு 5 வியூ பாக்குறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 5 ஸ்டாக்கை பிக் பண்றாங்க இந்த ஒரு மாசத்துல. அவங்களால அந்த 5 ஸ்டாக்லையும் பிரிச்சு பிரிச்சு போட்டா மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும், ஒரு ₹20,000 தான் பண்ண முடியும் அப்படின்ற பட்சத்துல ரைட். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, எம்டிஎஃப் இந்த மாதிரி ஸ்கில் இருக்கவங்களுக்கு அதுதான் யூஸ் பண்ணுமே தவிர, நீங்க ஒண்ணுமே தெரியாம ரைட்டா என்கிட்ட காசு இருக்கு நான் வாங்கி வச்சிடலாம், அப்புறம் அது எப்போனா டெலிவரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா, அந்த டைமுக்குன்னு ஒரு காஸ்ட் இருக்கு பாத்தீங்களா. இப்போ இயர்லி வந்து ஒரு 13% புரோக்கர் நம்ம கிட்ட சார்ஜ் பண்றாங்கன்னா ரைட், ₹25,000 உங்க காசு, மீதி ₹75,000 அந்த 12% வச்சுங்களேன். அப்ப அந்த ஒரு வருஷத்துல அந்த ஸ்டாக்கு அதை தாண்டி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க அதுல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இருப்பீங்க. வெறும் ஸ்டாக்கை மட்டும் கிடையாது. ஏன்னா இது நீங்க என்ன சொல்லலாம், இது லிவரேஜ்னு சொல்லலாம், கடன் வாங்கி ட்ரேட் பண்றதுன்னு சொல்லலாம் ரைட்டா. இந்த 25,000 தான் ஜென்ரலா தே கால் இட் அஸ் மார்ஜின் மணி ரைட்டா. ஆனா டோட்டல் வேல்யூ என்ன அப்படின்றது தான் இங்க விஷயம். ஏன்னா நீங்க அதுக்கு தான் உங்க ட்ரேட் எடுத்திருக்கீங்க. யூஆர் எக்ஸ்போஸ் டு தட் ரிஸ்க், நாட் நீங்க என்ன பே பண்ணிருக்கீங்க அந்த ரிஸ்க் இல்ல, நீங்க என்ன ட்ரேட் பண்ணிருக்கீங்க இல்ல நீங்க என்ன ஹோல்ட் பண்றீங்க அந்த வேல்யூக்கு தான் உங்களுக்கு எப்பவுமே ரிஸ்க் வரும். சரி, இப்போ மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டின்னு புரிஞ்சிச்சு ரைட்டா. முன்னாடி காலத்துல நம்ம பார்த்திருப்போம் ரைட், நான் பண்ணிருக்கேன் இன்ட்ராடே. அப்ப என்ன வரும்னா, இதே மாதிரி தான் ₹10,000 இருந்தா ரைட்டா, எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கினா 5 மடங்குல இருந்து 6 மடங்கு வரைக்கும் லிமிட் கொடுப்பாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த டேக்குள்ள ரைட் 3.15 3:05க்குள்ள உங்க பொசிஷனை நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணலன்னா அவங்களே அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ இங்க பார்க்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க நல்லா நோட் பண்ணணும், இந்த 3 விஷயத்தை நீங்க பார்த்ததுல உங்க காசுக்கு நீங்க ட்ரேட் பண்றீங்க, அதாவது உங்க காசுக்கான வேல்யூக்கு மட்டும் நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ணி குவிட் பண்றதுக்கு இங்க யாருக்குமே உரிமை இல்லை. ஆனா நீங்க ஒரு சின்ன முன்தொகையை பே பண்ணி, அதாவது ஒரு மார்ஜினை பே பண்ணி
அதை விட அதிக மடங்கு, அதாவது 4 மடங்கோ 5 மடங்கோ, முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 மடங்கு 20 மடங்குலாம் இருந்துச்சு. இப்போ செபி அது எல்லாத்தையுமே ஈவன் அவுட் பண்ணிச்சு. ஸோ ஃபோர் டைம்ஸ் இல்லைனா 5 டைம்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களால் எடுக்க முடியும். அதுவும் அது நல்ல ஸ்டாக்காக இருக்கணும், ரொம்ப ப்ரூவன் ஸ்டாக்காக இருக்கணும், இல்லைனா லிஸ்டட் ஏ கேட்டகரியில் இருக்க ஸ்டாக்காக இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் அதை 4x 5x இருக்கு. அப்போ உங்களுக்கான ரிஸ்க் வந்து எதில் வரப்போகுது அப்படின்னா மார்ஜின் மணியில் இல்லை, நீங்கள் கட்டுன 25,000 ரூபாய்க்கு இல்லை, நீங்க வாங்கி ஹோல்ட் பண்ணிருக்கிற 1,00,000 ரூபாய் வேல்யூக்கான ஸ்டாக்கு தான் ரிஸ்க் வரும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ இதே கேஸ்க்கு இன்ட்ராடேல பார்த்தோம், அன்னைக்கே போஸ்ட் பண்ண சொல்றாங்க. நம்மளுக்குலாம் என்ன தோணி இருக்கும்னா அந்த டைம்லலாம் எனக்கு தோணுச்சு, சரியா என்னடா இது, நம்ம வியூக்கு இன்னைக்கு ஃபெயில் ஆயிடுது ஆனா நாளைக்கு நல்லா இருக்கே, அப்ப இவனுங்க இந்த மாதிரி வந்து நம்மள ஒரு நாள் 2 நாள் ஹோல்ட் பண்ண விட்டாங்கன்னா சூப்பரா இருக்குமே அப்படின்றப்ப தான் நீங்க ஒன்றும் எம்டிஎஃப் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டா இருக்க ஒரு ப்ராடக்ட் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங்ல ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் என்ன பண்ணும் அப்படின்னா அதே தாங்க இன்ட்ராடே மைண்ட் செட்டே தான், ரைட்டா. இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா அதுக்கு ஒரு கான்ட்ராக்டுக்கு எக்ஸ்பைரி வச்சிருப்பாங்க. நீங்க அந்த எக்ஸ்பைரி வரைக்கும், ரைட்டா, அந்த மார்ஜினை மட்டும் ஃபண்ட் பண்ணி, வெறும் மார்ஜின் அமௌண்ட்டை மட்டும் ஃபண்ட் பண்ணி எம்டிஎம்க்கு நீங்க கேஷை மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதான். அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் அந்த மார்ஜின் அமௌண்ட்டை வச்சே நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது எப்படி முதல்ல இன்ட்ராடேல நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்போம். நான் 2008-9ல ஆரம்பிச்சேன் இன்ட்ராடே. 2008ல நல்லா ஞாபகம் இருக்கு. 2008ல பண்ணும்போது 50,000 ரூபாய் இருந்தா, ரைட்டா, கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் வந்து 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா வரைக்கும் நான் பொசிஷன் எடுப்பேன். ஆனா அங்க என்ன பண்ணுவாங்கன்னா சாயந்தரம் 3 மணிக்கு இல்ல மார்க்கெட் ரொம்ப வளர்க்கலாம் இருந்தா 2:50க்கே அவனுங்க ஃபோன் பண்ணினே இருப்பானுங்க, இல்லைன்னா ஸ்கொயர் ஆஃபும் பண்ணி விட்டுருவானுங்க, சரியா, அதுக்கு ஒரு சார்ஜும் போட்டுப்பாங்க. இப்போ அந்த மாதிரி எனக்கு தோணும் போது நம்ம மட்டும் இந்த பொசிஷன் நாளைக்கு இல்லை இன்னும் ஒரு வாரம் வச்சிருந்தா சூப்பரா இருக்குமே அப்படின்னு யோசிச்சப்பதான் எனக்கு அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங் இருக்குது அப்படின்றது ஓப்பன் ஆச்சு. இப்போ அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கோட இன்ட்ராடேக்கு எப்படி டெய்லியில 3 மணிக்கு லிமிட்டோ, ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பைரி நீங்க எந்த எக்ஸ்பைரி சூஸ் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் நீங்க அதை ஹோல்ட் பண்ணலாம், ப்ரொவைடட் அந்த மார்ஜினை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அந்த எம்டிஎம்கான விஷயத்தை நீங்க கேரி பண்ணி மெயின்டைன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை நீங்க எக்ஸ்பைரி வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ இந்த 3 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேஷ்ல பை பண்றதுனா என்ன, ரைட், எம்டிஎஃப் யூஸ் பண்றது என்ன, அதுக்கப்புறம் இந்த ஃபியூச்சர்ல யூஸ் பண்றது என்ன அப்படின்றது. இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, எப்பவுமே நம்ம வச்சிருக்க காசுக்கு நம்ம ப்ளே பண்ற வரைக்கும் நம்மளுக்கு ரிஸ்க் பெருசா வந்ததே இல்லை. எப்போ நம்ம இருக்கிறத விட்டுட்டு, ரைட்டியா, நம்ம கிட்ட இருக்கிறத விட்டுட்டு அதை விட அதிகமா ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளோட ஆக்டிவிட்டியா தள்ளுறோமோ அப்போ என்ன வருது அப்படின்னா, ஒண்ணு ப்ராஃபிட் வரும். ஏன்னா அதுதான் அந்த பிசினஸா நம்ம ட்ரீட் பண்ண ட்ரை பண்றோம், அதுல ப்ராஃபிட் வரும். அப்ப லாஸ் வந்தாலும் எப்படி வரும், ஆப்வியஸா பெரிய அந்த லிவரேஜோட தான் வரும். அப்ப அங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த 3 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பேச போறது எல்லாமே ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படின்றத பார்த்துப்போம். இது ஃபியூச்சர் ட்ரேடிங்ல நாம என்னென்ன விஷயத்தெல்லாம் பேசிக்கா நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஒரு அண்டர்லைங் இருக்கணும். அண்டர்லைங்னா அதுதான் மூலப்பொருளா இருக்கும், அது மேல நீங்க ட்ரேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஒரு விவசாயியா இருந்தா நீங்க தக்காளி, வெங்காயம், சரியா, சுண்டல், மற்ற எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு பொருளா பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்க போறோம்னா இண்டெக்ஸ் அப்படின்றத பார்த்துருவோம். நம்மளோட புரிதலுக்காக நான் அப்பப்போ ஏதோ ஒரு கமாடிட்டியோ இல்லை வேற ஏதாவது விஷயத்தை வச்சு சொல்றேன். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நம்ம பண்ண போற ட்ரேட் எல்லாமே ஒன்று இண்டெக்ஸ்ல இருக்க போது, இல்லை நீங்க வந்து நல்ல ஹை ரிஸ்க் டேக்கரா இருந்தா நீங்க ஸ்டாக்ஸ்ல புரிஞ்சுக்க போறீங்க. இப்போ நான் இந்த எக்ஸ்பிளனேஷனை சொல்றேன். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கை நம்ம லைஃப்ல எங்கெல்லாம் வந்து கோரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு அரிசி கடையில் அரிசி வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 1 கிலோ 2 கிலோ வாங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், கிலோ வந்து 30 ரூபான்னு வச்சுங்களேன், என்ன அதுவோ அதுக்கான பேமெண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிப்போம். இப்போ அதே அந்த கடை ஓனர் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்காரு, அந்த அண்ணாச்சி நமக்கு நல்லா பழக்கமாயிட்டாரு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், மாசத்துக்கு தேவையான மூட்டையை நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். கரெக்டா? என்னது, ஒரு கிலோ 100 ரூபான்னு வச்சுங்களேன் ஒரு பேச்சுக்கு. ஒரு மூட்டை வந்து 75 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன், இல்லைனா கால்குலேஷன் பர்பஸ்க்காக நம்ம இப்படி எடுத்துப்போமே. ஒரு மூட்டை 100 கிலோ இருக்கு, 1 கிலோ அரிசி 100 ரூபாய். அப்போ அந்த மூட்டையை வாங்கணும்னா எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கு, 100 ரூபாய். அதே மாதிரி 100 கேஜி, ஒரு கிலோக்கு 100 ரூபாய்னா அப்போ 100 போட்டு எவ்வளோ பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்க கொடுத்தா மாட்டீங்கன்னா அந்த கடைக்காரு புதுசா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அலோ பண்ணுவார். இதே நம்ம நல்லா வாங்கின கடையா இருந்தா, சரியா, ரெகுலரா நம்ம ஒரு வருஷமா அண்ணாச்சிட்டே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அண்ணாச்சி என்ன சொல்லுவாரு, சரி தம்பி நீ போடு, சரியா, எவ்வளோ வருது, 100 × 100 எவ்வளோ வருது, 10,000 ரூபா வருதா, 10,000 ரூபா வேணாம் தம்பி, ஒரு 3,000 ரூபா போட்டு விடு, நான் அரிசி அமுச்சு விட்டுறேன், அதுக்கப்புறம் நீ காசு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இது என்ன விஷயம், இதுதான் இந்த மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்றத நீங்க நினைச்சுக்கலாம். அதாவது 10,000 ரூபாய் பொருள் நான் எடுத்துட்டு போறேன், ஆனா அண்ணாச்சி என்ன சொல்றாருன்னா நீங்க எனக்கு ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய் கொடுத்தா போதும் தம்பி, சரியா, அதுக்கப்புறம் நீ பொருள் வந்து டெலிவரி எடுத்துக்கோ அப்படின்றாரு. இப்போ நான் இதை எடுக்கிறேன், டெலிவரி எடுக்கலன்றது இல்லை. இப்போ இந்த வேல்யூவை, ரைட், நம்ம இப்படிதான் வந்து லிவரேஜ் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் இப்போ நான் நம்புறேன், ரைட், எனக்கு அரிசியோட விலை நல்லா தெரியுதுன்னு வச்சுங்களேன், அண்ணாச்சியோட நல்லா தெரியுது. ஏன்னா நான் ஊர்ல விவசாயம் பண்ணியிருக்கேன், அந்த மழைக்காலம் அதுக்கப்புறம் என்ன வறட்சின்றதை பேஸ் பண்ணி எனக்கு அரிசியோட ரேட்டு ஏறும். இது எந்த கமாடிட்டி ஒன்றா இருக்கலாம், தக்காளி, வெங்காயம் எது ஒன்றா இருக்கலாம். இப்போ அதெல்லாம் தெரியுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, ரைட்டா, அண்ணாச்சிக்கிட்ட நான் சொல்லுவேன், அண்ணாச்சி நான் வந்து ஒரு 3,000 ரூபாய் கொடுத்துட்றேன், சரியா, எனக்கு இந்த ரேட்டுக்கு இன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ணாச்சி, எப்போ வேணுமோ நான் எடுத்துக்கிறேன், சரியா அப்படின்னு அண்ணாச்சி பார்ப்பாரு. இது நல்லா இருக்கு, எப்படி இருந்தாலும் நம்ம குடோன்ல தான் வச்சிருக்க போறோம், ரைட்டா, 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்றான். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, சரி நீ கொடுத்துடு அப்படின்றேன். இப்போ நாளைக்கு, ரைட்டா, நாளைக்கு இல்லைனா எனக்கு தேவை, இப்போ ஒரு மாசம் கழிச்சு எனக்கு அரிசி தேவைன்றப்போ அரிசி வந்து 90 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அண்ணாச்சி என்ன சொல்லுவாரு, தம்பி நீ 100 ரூபாய்க்கு தான் ஃபிக்ஸ் பண்ண, சரியா, 90 ரூபாய் போனாலும் நியாயம்,
சரியா? தர்மம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம 2 பேரும் பேசிக்கினது இதான் அக்ரீமெண்ட். நீ என்ன சொன்ன? இன்னைக்கு தேதிக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதே யோசிச்சு பாரேன். இந்த அரிசி ரூ. 130 ஆச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப நீ என்ன பண்ணிருப்ப? அண்ணாச்சி அண்ணாச்சி பரவாயில்ல அண்ணாச்சி. எனக்கு ரூ. 100க்கே குடுத்துருங்க. ரூ. 100க்கு என்னவோ அத பொருள மட்டும் குடுங்கன்னு சொல்லுவீங்க. இல்ல எனக்கு ரூ. 130 இருந்தாலும் எனக்கு தெரியாது அண்ணாச்சி. நான் ரூ. 100க்கு தான் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு நீங்க ரூ. 100 தான் குடுக்கணும். அதே மாரி தான் தம்பி. இன்னைக்கு ரூ. 100க்கு நீங்க வாங்குனீங்க. ஆனா ரூ. 90 இருக்கு. ஆனா ரூ. 90க்கான பொருள் தான் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு குடுப்பேன். இது டெலிவரின்னு எடுத்துக்கலாமா? சோ என்ன அர்த்தம்? ஃபியூச்சர் ட்ரேடிங்ல நீங்க ஒரு அக்ரீமெண்ட் போட போறீங்க. ரைட்? பையருக்கும், செல்லருக்கும். யார் அத ப்ரொடியூஸ் பண்றாங்களோ, யார் அத வாங்குறாங்களோ. கமாடிட்டிய பொறுத்தவரைக்கும் அந்த ப்ரொடியூசர், அப்புறம் கன்சியூமர்ன்னு இருக்கும். ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும்னா, பையர், செல்லர் அப்படின்றது இருக்கும். இப்ப இதுல என்ன அப்படின்னா, நான் அண்ணாச்சி கிட்ட ஒரு கமிட்மெண்ட் குடுத்து வாங்குறேன். ரைட்? நானே ஒரு ஃபிக்ஸ்ட் டேட்டையும் சொல்லிடுறேன். அண்ணாச்சி எவ்ரி 31ஆம் தேதி நான் என்ன வேணுமோ அத நான் எடுத்துக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இவ்வளவு மார்ஜின மட்டும் பே பண்ணிடுறேன் அண்ணாச்சி. எனக்கு பையிங் பிரைஸ நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அண்ணாச்சி அப்படின்னுவாரு. அப்புறம் அண்ணாச்சி என்ன பார்ப்பாரு, இவனும் இந்த வேலையே பண்ணிட்டு இருக்கானே. பேசாம இவங்ககிட்ட வெறும் ரேட் மட்டும் வாங்காம, தம்பி 1 மாசமா நான் வந்து என் கடையிலேயே வச்சுட்டு இருக்கேன்ல. எனக்கு வந்து இன்வென்டரி காஸ்ட்லாம் ஆகுதுல்ல. அதுக்கு ஒரு ரூ. 1 2 சேர்த்து நான் சார்ஜ் பண்ணிக்கிறேன் தம்பி. அது வந்து நீ ஃபியூச்சர்ல டெலிவரி எடுக்கும்போது எனக்கு கை காசுலாம் ஓடும்ல தம்பி. அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணி ரூ. 100ன்ற பொருள நான் இன்னைக்கு அட்லீஸ்ட் ரூ. 100 இல்லாம அதாவது மூலப்பொருள் ரூ. 100 இருக்குன்னா நம்ம இன்னைக்கு ஏறிக்கலாம் தம்பி. ரூ. 101 வச்சுப்போம். சரியா? ஏன்னா நீ கேட்கிற திடீர்னு 2 மாசத்துல டெலிவரி குடுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன்னா, அந்த 2 மாசத்துக்கு எனக்கு ஒரு காசுலாம் வரும்ல தம்பி. இந்த இடத்துக்கு நான் வாடகை குடுத்து வச்சிருக்கணும். இல்ல இந்த கடையை ரன் பண்றதுனால இந்த கடைக்கு நான் வாடகை குடுத்து வச்சிருப்பேன் அப்படின்னு அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு பிரீமியத்த சேர்த்துப்பாரு. ரூ. 100 இருக்க பொருள நான் இப்போதைக்கு பை பிரைஸா ரூ. 101 வச்சுக்கலாம் தம்பி. அப்ப 101 இன்டு 100 கேஜிக்கான காசு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுதான் உன்னோட பொருளோட வேலை. ஆனா நீ என்ன பண்ண போற? எனக்கு 20% மார்ஜின குடுத்துரு அப்படின்னு சொல்லி நீங்க அண்ணாச்சி 2 பேரும் சேர்ந்து ஒரு அக்ரீமெண்ட்ட போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இந்த அக்ரீமெண்ட்டுக்கு பேரு தான் கான்ட்ராக்ட்ன்னு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க என்னெல்லாம் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். என்ன மூலப்பொருள நம்ம வாங்குறதா அக்ரீமெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் எவ்வளோ நாளைக்கு, அதாவது எந்த நாளுல நம்ம 2 பேரும் இந்த கான்ட்ராக்ட்ட முடிச்சு, அந்த பொருள கைமாத்திக்க போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கு எவ்வளோ நம்ம முன்பணமா கட்டுறோம் அப்படின்றதையும் வச்சுக்க போறோம். ரைட்டா? இந்த 3 விஷயங்கள். அதுக்கப்புறம் மேஜரா வந்து அப்படின்னா, இப்ப ஒரு மூட்டை அப்படின்னா, அந்த 100 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்ப போய் நான் திரும்பி 120 கேஜின்னா அண்ணாச்சி ஒத்துக்க மாட்டாரு. தம்பி வாங்குனா 100 கேஜியா வாங்கிக்க, 1 மூட்டையா வாங்கிக்க. இல்லையா 2 மூட்டை வாங்கிக்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. இப்ப இந்த மூட்டை அப்படின்றது வந்து லார்ஜ் சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? 1 கிலோ 2 கிலோக்குலாம் இந்த விஷயங்கள் நடக்காது. நீங்க பல்கா பர்ச்சேஸ் பண்ணும்போது, அதாவது ஹோல்சேலா நீங்க இத பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் தான் இந்த விஷயங்கள் வரும். அப்ப இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா, இந்த லார்ஜ் சைஸ் அப்படின்றது வந்து எவ்வளவு மினிமமா ஒரு குவான்டிட்டிய ட்ரேட் பண்ண முடியும். அதாவது 1 கிலோன்றது கிடையாது. நீங்க பல்க்ல வாங்கும்போது 100 குவான்டிட்டி இல்ல 100 கிலோ அப்படின்றது ஒரு மூட்டையா இருக்க போது, நீங்க வேணா இன் மல்டிபிள்ஸ் ஆஃப் மூட்டை ஒண்ணா ட்ரேட் பண்ணிக்கலாமே கண்டி 110 கிலோ 120 கிலோ தனியா உங்களுக்காக மூட்டை வந்து அண்ணாச்சி போட்டு தர மாட்டார் இந்த அக்ரிமெண்ட்ல. சோ அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த லார்ஜ் சைஸ்னா என்னது? அண்டர்லைங்ன்றது என்னதுன்னா, இந்த அரிசியோட இன்னைக்கு தேதி பிரைஸ்ன்றது அண்டர்லைங் பிரைஸா வச்சுக்கலாம். சோ அப்ப நீங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்ல அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அண்ணாச்சி கிட்ட போயிட்டு டெய்லி வீட்டுக்கு போகும்போதோ, இல்ல அப்பா போறது அண்ணாச்சி இன்னைக்கு எவ்வளவு போகுது அரிசி? 102 ஓகே சூப்பர் அண்ணாச்சி. அப்புறம் அண்ணாச்சி இன்னைக்கு எவ்வளவு போகுது? ஓ 101 திரும்பி அடுத்த நாள் வரீங்க. அண்ணாச்சி இன்னைக்கு எவ்வளவு ரேட் போகுது? 97. இப்ப இது வந்து பிரைஸ் மானிட்டரிங்னு வச்சுக்கலாம். ஆனா நீங்க எதுவும் பண்ண போறது இல்ல. ஆனா நீங்க யோசிக்கிறீங்க திடீர்னு 130 ரூபா போகுதுன்னு வச்சுங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளைக்கு 130 ரூபா போகுதுன்னு வச்சுங்களேன். என்னைக்கோ ஒரு நாள் வந்து கேக்குறீங்க, ஏதோ மழை வெள்ளம் ஏதோ நடந்திருக்கு. அண்ணாச்சி வந்து சொல்றாருப்பா அரிசி விலைலாம் ஏறிச்சுப்பா அப்படின்னா, அப்போ நீங்க நினைக்கிறீங்க, அப்பாடா எவ்வளவு பெரிய நல்ல வேலை பண்ணிருக்கோம். 100 ரூபாய்க்கு அண்ணாச்சி கிட்ட ரூ. 1 குடுத்து லாக் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா ரூ. 1 101 பே பண்ணோம். இன்னைக்கு சரியா? இன்னைக்கு நம்ம வேணும்னா கூட ரூ. 130 அந்த மூட்டையை எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். அதான் அந்த கான்ட்ராக்டோட மீனிங். ஒண்ணு எப்போ வேணா எக்ஸர்சைஸ் பண்ணலாம். இது வந்து எக்ஸர்சைஸ்னு சொல்லலாம். எப்போ எனக்கு டெலிவரியா வேணுமோ, எனக்கு அந்த பொருள் வேணும்ன்றப்போ எக்ஸர்சைஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணலாம். இல்லனா அந்த கான்ட்ராக்ட் இந்த தேதியில தான் குடுக்கணும். இப்ப நான் என்ன பண்ணலாம்? அண்ணாச்சி பேசாம எனக்கு ரூ. 130 காசு எனக்கு குடுத்துறீங்களா அண்ணாச்சி? நீங்க யாருக்குன்னா வித்துங்க. எனக்கு இது போதும் அப்படின்னு நம்புறேன். அப்படின்னு ஏன்னா நான் நம்புறேன். இன்னும் 2, 3 நாள் வந்து திரும்பி ரூ. 100 இல்ல ரூ. 110 வந்தா கூட போதும்னு நினைச்சேன்னா, நான் என்ன பண்ணுவேன்? பொருள வாங்கிக்காமயே அந்த கான்ட்ராக்ட்ட வேற யாருக்கா மாத்தி விட்டுருவேன். இப்ப என்ன மாரியே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன். அவரு என்ன நினைக்கிறாருன்னா, ஐயோ! இப்பயே ரூ. 130 போயிடுச்சு. நம்மளுக்கு அடுத்த மாசம் வரதுக்குள்ள ரூ. 200 போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அண்ணாச்சிட்ட போய் கேட்கிறாரு. அண்ணாச்சி வந்து புதுசா கான்ட்ராக்ட் போட்டாருன்னா சூப்பர். இல்ல கான்ட்ராக்ட் இல்லன்னா என்ன பண்ணுவாரு? நம்மளோட கான்ட்ராக்ட் நம்ம அவருக்கு மாத்தி விட்டுடலாமா? இப்ப மாத்தி விட்டீங்கன்னா என்ன இருக்க போகுது? நான் ரூ. 100 ரூ. 101 வாங்கினேன். நான் ரூ. 130 வெளில போயிருப்பேனா? புதுசா வந்தவர் என்ன பண்ணிருப்பாரு? அதே கான்ட்ராக்ட் அண்ணாச்சி கூட இருப்பாரு. ஆனா அவர் ரூ. 130 பேமெண்ட்ட உள்ள வச்சிருப்பாரு. இப்ப நாளைக்கு ரூ. 100 ஆனாலும் அண்ணாச்சியோட வேலை என்னது? அந்த பொருள எடுத்துட்டு போய் அந்த தேதியில இறக்குறது. இப்ப இதுதான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கோட மேஜர் புரிதல்னு வச்சுப்போமே. அப்ப என்ன அர்த்தம்? பொருளு எனக்கு வேணும், வேணாம் அப்படின்றதெல்லாம் இல்லாம, நான் அந்த பிரைஸ் மூவ்மெண்ட்ட என்னால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா, இங்க நல்லா பாருங்க. நான் ரூ. 25,000 கட்டி, இல்லன்னா ரூ. 20,000 கட்டி தான் ரைட்டா? அண்ணாச்சி கிட்ட அந்த பொருள வாங்குனேன். ரைட்டா? எவ்வளவுக்கு? 100 கிலோக்கான பொருளு. இங்க ரூ. 130 நான் வெளில வந்துட்டேன். ரைட்டா? அண்ணாச்சிகிட்ட உஷாரா வேற ஒருத்தர்ட்ட மாத்திட்டு, நான் போதும் சாமி அப்படின்னு சொல்லி நான் புக் பண்ணிட்டு வெளில வந்துடுறேன். இப்ப இதுல ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா, என்ன பண்ணுவீங்க? ரூ. 100 சரியா? வாங்குனேன். ரூ. 130 வெளில போனேன். அப்ப 100 குவான்டிட்டி இருக்கு. ரைட்டா? அப்ப எவ்வளோ? 100 இன்டு 30ன்னு எடுத்துக்கலாமா? எவ்வளோ? ரூ. 3000. இப்ப இந்த ரூ. 3000 நீங்க எதோட கம்பேர் பண்ணுவீங்க அப்படின்றது தான் இருக்கு. இப்ப நீங்க
அண்ணாச்சி கிட்ட கட்டின காசு, ஏன்னா அதுதான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட், ரைட்டா? அதுக்கு நீங்க உங்க ப்ராஃபிட்டை கால்குலேட் பண்ணுவீங்களா? இல்ல டோட்டலா வேல்யூ பண்ணீங்க பாத்தீங்களா? எவ்வளோ? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் தானே அந்த டோட்டல் வேல்யூ. ஏன்னா நாளைக்கு எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அதை நீங்க அந்த ரேட் கொடுத்து வாங்க தான் செய்யணும், கரெக்டா? நாளைக்கு அரிசி ஜீரோவே போயிடுச்சு, புழுத்து போயிடுச்சு, அந்த அரிசியுமே எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னா கூட என்ன பண்ணுவது அண்ணாச்சி? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி, நீ வாங்கிக்கிறியோ வாங்கலையோ, 101 ரூபாய் கட்டினல, அவ்வளவுதான், அது எள்ளு முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதான் உனக்கு எனக்கு கான்ட்ராக்ட், வேணும்னா அந்த புழுத்து போன அரிசியை உங்ககிட்ட வந்து வைக்கிறேன். ஏன்னா உண்மையிலே அந்த அரிசி ஜெனரலாவே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு, அரிசி ₹1 இருக்குதுன்னா அந்த ₹1 அவர் அதுதான் எடுத்துட்டு வந்து வைப்பாரு, அந்த மூட்டையை தான் எடுத்துட்டு வந்து வைப்பாரு. அது நீங்க ₹100 வாங்குனீங்க தம்பி, ஆனா எனக்கு தெரியாது, நீங்க பொருள் 100 கிலோ கேட்டீங்க, அதை எடுத்துட்டு வந்து வச்சாச்சு, அது இன்னைக்கு என்ன ரேட் இருக்கு எனக்கு தெரியாது. அப்ப இதுல என்ன பண்ணலாம், ரைட்? அப்ப இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? அப்ப அண்ணாச்சிக்கு ஒன்றும் பெரிய ரிஸ்க் இருக்குமா அப்படின்றது தெரியல, ஆனா ரெண்டு பேருக்குமே ரிஸ்க் இருக்கு. இப்ப இந்த விஷயத்துல வாங்கினவருக்கு மேல போனா ப்ராஃபிட் வந்து வரும்போது, கீழே போனாலும் லாஸ் எதுல வரப்போகுது? இப்ப இந்த லாஸ் வந்து அந்த 20,000 விடுவாரு, அண்ணாச்சி என்ன பண்ணுவாரு? கழுத்தை பிடிச்சி ₹1,00,000 கொடுன்னு தான் கேட்பாரு, கரெக்டா? ஏன்னா நீ ₹100 பே பண்ண, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அரிசியை வச்சாச்சு, காசை கூட அக்ரிமெண்ட் படிக்கிறேன்னா லீகலா கேஸ்க்கு தான் போவேன் அப்படின்னு தானே சொல்லுவாரு. இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கோட பெரிய அட்வான்டேஜும் எடுத்துக்கலாம், ரொம்ப டிஸ்அட்வான்டேஜும் எடுத்துக்கலாம். அதாவது இந்த லிவரேஜ்ன்றது இருக்கு. ஆனா பீப்புள் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நான் கட்டுற மார்ஜின் மணிக்கு தானே நான் ட்ரேட் பண்றேன், ரைட்டா? இப்ப நிஃப்டி எடுத்துப்போமே, நம்ம நிஃப்டி எடுத்துப்போம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், ரைட்டா? அண்டர்லைன்ன்றது நிஃப்டி ஸ்பாட். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுது? அண்ணாச்சி சொன்ன மாதிரி அது ஒரு ₹100 இருக்குன்னா ஒரு பிரீமியம் சேர்த்து தான் அந்த ஃபியூச்சர்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ ₹24,000 இருக்கு, நிஃப்டியோட ரேட்டு ₹24,000 ஸ்பாட்ல இருக்குன்னா அது என்ன இருக்கும்? ஃபியூச்சர் வந்து ₹30 ₹40 சேர்த்துருக்கும். இது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, அந்த காஸ்ட் எல்லாம் கணக்கு பண்ணி அவங்க ஒரு ஃபியூச்சரை வச்சு அந்த ஃபியூச்சருக்கு இவ்வளவு ப்ரீமியம், அதாவது இந்த ஸ்பாட்டுக்கும் அந்த ஃபியூச்சருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தே கால் இட் அஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ரீமியத்தை எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குறதுனால உங்களுக்கு என்ன பண்ண போகுது? நீங்க இந்த மாசம் கான்ட்ராக்டை வாங்குறீங்கன்னா, மந்த்லி கான்ட்ராக்டை வாங்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்களும் அதை செல் பண்றவரும் ஒரு அக்ரிமெண்ட் போறீங்க, இந்த நிஃப்டி தான் அண்டர்லைங்க, இந்த மாசம் எண்டு வரைக்கும் இந்த பொசிஷன் நான் வச்சுக்க போறேன், ரைட்? அதுக்கு என்ன ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்றத நான் இப்போ கொடுத்துட்றேன், ரைட்டா? இன்னைக்கு இருக்க பிரைஸ்க்கு என்ன, அதுக்கு மேல இருந்தா நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பையிங் பிரைஸ். இப்போ நான் ஒரு ₹24,000 ஸ்பாட் இருக்கும்போது, ரைட்டா, ஃபியூச்சரை 24,050 வாங்கிட்டேன்னு வச்சுக்கலேன், ரைட்டா? என்னோட பையிங் பிரைஸை இங்க நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு, ரைட்டா, நாளைக்கு அது 28 போனாலும் சரி, 32,000 போனாலும் சரி, என்னோட பையிங் பிரைஸ் ஃபிக்ஸ்டு, ரைட்டா? அப்போ நான் டெலிவரி எடுக்கும்போது என்ன பண்ணலாம்? ஒன்றும் தேவைன்னா டெலிவரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா புக் பண்ணிட்டு 32,000 புக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ ப்ராஃபிட்டா ரியலைஸ் ஆகிடுமா? ₹24,050 வாங்கினேன், 32,000 விற்கிறேன். இதுல எவ்வளவு லாட் சைஸ்? 65ன்றது இன்னைக்கு தேதிக்கு இருக்க லாட் சைஸ். அப்ப அதுதான் என்னோட ப்ராஃபிட்டா இருக்கு. ஆனா அதுக்கு நான் என்ன பே பண்ணிருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலா 15ல இருந்து 20% தான் உங்களுக்கு மார்ஜினா கேட்பாங்க. அப்ப நெட் வேல்யூவா அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இப்ப நெட் வேல்யூவா பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நான் சொன்ன கேஸ் எடுத்துப்போம், ₹24,000 நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த 65 அப்படின்னா எவ்வளோ? ₹15,60,000 என்னது நான் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஆனா இதுல ஒரு 20% தான் வச்சுக்கோங்க, இதுல ஒரு 20% நான் மார்ஜினா கொடுக்குறேன்னா அப்போ ₹3,00,000 மார்ஜின் கொடுப்பேன். ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ₹2,00,000 இருந்தா போதும், நீங்க ஃபியூச்சர்ல பண்ணலாம்னா நீங்க பே பண்ற மார்ஜின் உங்களுக்கு ரிஸ்க் தராது. நீங்க எவ்வளவு ட்ரேட் எடுத்துக்கீங்க, 15 லேக்ஸ் எடுத்துருன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு, ரைட்டா? 15 லேக்ஸ் 60,000 எடுத்துருன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நிஃப்டி ஒரு கேப் டவுன் ஆகுது, ரைட்டா? 4% கேப் டவுன் ஆகுது, அப்படி என்ன அர்த்தம்? 0.4 4% 0 கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க 4%. அப்போ அதோட நேஷனல் வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு லாஸ் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட ₹62,400 லாஸ் இருக்கும். எவ்வளோ அமௌண்ட்ல? ஆக்சுவலாக நான் நினைச்சிருக்கேன் ₹2,00,000 கட்டினா போதுன்ற இடத்துல வெறும் ஜஸ்ட் 4% கேப் டவுன் ஆகும்போது நான் எவ்வளோ லாஸ் பண்றேன் அப்படின்னு பாருங்க. கிட்டத்தட்ட ₹2,00,000 வச்சிருந்த ஆளு இப்போ ₹62,000. இப்போ என்ன பண்ணணும்? அந்த ரூல் படி இந்த எம்பிஎம் நீங்க தாண்டி அதுக்கப்புறம் மார்ஜின் மெயின்டைன் பண்ணா மட்டும் அந்த பொசிஷனை அந்த எக்ஸ்பைரி வரைக்கும் ஜாயின் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும்? எம்பிஎம் காசு வச்சுட்டு இப்போ இன்னொரு ₹62,000 சேர்த்து போட்டீங்கன்னா அந்த மீதி ₹2,00,000 ட்ரேட் எடுக்க முடியும். நாளைக்கு ஒரு 4% போதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இது நடந்திருக்குல்ல, நம்ம பார்த்துருக்கோம். எப்பெல்லாம் மார்க்கெட், எப்பெல்லாம் குரங்கு வருதோ, எப்பெல்லாம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து கேரி ஆகுதோ, அப்பெல்லாம் டிஃபால்ட்டா மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட் 1000 பாயிண்ட் ஈஸியாக கீழே போயினே இருக்கும். அப்போ அந்த டைம்ல நீங்க ஒரு லாங் எடுத்தீங்கன்னா உங்களோட ரிஸ்க் என்ன வரும் அப்படின்றத புரிஞ்சுங்க. நீங்க பே பண்ற மார்ஜின் இல்லை தெரியாது, நீங்க ட்ரேட் எடுத்து ரோல் பண்ற வேல்யூ இல்லை அப்படின்னா. இப்போ இதே மாதிரி 4% ஏறி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ₹2,00,000 ₹62,000 ப்ராஃபிட்டுமே பார்த்துருக்கீங்க. நம்ம என்ன பார்ப்போம்? ஜென்ரலாவே ஏறுற ஒரு விஷயத்த மட்டுமே, அதாவது ரிவார்டு மட்டும் தான் பார்ப்போம், ரிஸ்க் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாது. அப்ப இந்த கேஸ்ல இந்த ரிஸ்கை எப்படி மிட்டிகேட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, அப்பதான் நீங்க ஒரு உண்மையிலே ஒரு நல்ல பிசினஸ் மேன். இப்போ அதே மாதிரி இப்போ நீங்க பொருளை வாங்கி விற்கிறவங்களா யோசிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, அதாவது ஒரு ஃபார்மர் இருக்காரு, அவர் தான் ப்ரொடியூஸ் பண்றதுனால அவர் என்ன பண்ணாரு? டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட போயிட்டு இந்த ரேட்டுக்கு 6 மாசம் கழிச்சு நான் உங்களுக்கு தக்காளி தரேன், இல்லைன்னா வந்து கரும்பு தரேன், நான் கரும்பு வந்து விதைச்சிருக்கேன், வெள்ளாமை பண்ணி சாகுபடி பண்ணி உங்களுக்கு கடைசியா வந்து அறுவடை பண்ணும்போது இந்த டைம்ல தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பையருக்கு, ரைட்டா, அவர் பிரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. எவ்வளோ தக்காளி இன்னைக்கு ரேட் என்ன போகுது? ₹30 போகுதுன்னு வச்சுங்க கிலோ. அவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன பண்றாரு? ₹30 போகுது அப்படின்றத டிசைட் பண்ணிருக்காரு. ஆனா இந்த அக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம், ரைட்,
இந்த அக்ரிமெண்ட் போடும்போது ஆக்சுவலாக நீங்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதில் யார் பையரு யார் செல்லரு அப்படின்றத பார்க்கணும். அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறவர் செல்லராக இருப்பார், ஃபார்மர் செல்லராக இருப்பார், கரெக்டாக. டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவர் தான் இங்கே பையராக இருப்பார். அப்போ இங்கே பையிங் ரிஸ்க் யார்? இப்போ ஃபார்மர் வந்து 30 ரூபாய்க்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, கரெக்டாக. டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்னன்னா 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு, கரெக்டாக. இந்த ரேட்டுக்கு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. நாளைக்கு நான் போட்ட கான்ட்ராக்ட் படி முடியும் போது ஒருவேளை தக்காளி 10 ரூபாய் இருந்தாலும், ரைட்டா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அந்த விவசாயி என்ன பண்ணுவார்? ஒரு லோடு தக்காளி தான் அமுச்சு வைப்பாரு. ஏன்னா அது காசு அவர் வாங்கிட்டார், 30 ரூபாய் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி காசு வாங்கிட்டாரு. இன்னைக்கு 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 10 ரூபாய் இருந்தாலும் சரி, அவரோட வேலை என்னது? அந்த ஒரு லோட அன்னைக்கு தேதிக்கு அவர் டெலிவரி பண்ணணும். இப்போ இதுல யாருக்கு எங்கெங்க ரிஸ்க் வரும் அப்படின்னு புரியுதா? பையரா இருக்க பட்சத்துல பையருக்கு எப்பவுமே என்ன பிரச்சனை வரும்? விலை ஏறுனா ப்ராஃபிட் தான். ஒரு வேளை விலை இறங்கிடுச்சுன்னா, ரைட்டா, 30 ரூபாய்க்கு வாங்கினவர், ரைட்டா, 10 ரூபாய் போச்சு அப்படின்னா அவருக்கு லாஸ். இப்போ செல்லரை பொறுத்த வரைக்கும் விவசாயிக்கு எப்படி இருக்கும்? அப்பாடா, நல்ல வேலை 30 ரூபாயிலே நம்ம லாக் பண்ணி முடிச்சிட்டோம். இன்னைக்கு 10 ரூபானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறுவடை செய்ய போறோம். அந்த 30 ரூபாய்க்கான காசை நம்ம ரியலைஸ் பண்ணிட்டோம். பொருள் எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வச்சிட வேண்டியதான். டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாரு? ஒரு வேலை கிளவரா இருந்தாருன்னா ஹோல்ட் பண்ணி பதுக்கி அது திரும்பி ரேட் ஏறும்போது மாத்திக்கலாம்னு சொல்லுவாரு. அப்படியும் இல்லை அப்படின்னா அவர் என்ன ட்ரை பண்ணுவாரு? நான் ஒரு பையிங் பிரைஸ்ல வாங்கிட்டேன்ல, இது மாதிரி என்னால ஒரு செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சா சூப்பரா இருக்குமே அப்படின்னு அவர் என்ன பண்ணுவாரு? அதை விட பெருசா ஒரு டீலர் கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வித்துறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாரா? ஸோ அப்போ இது ரிஸ்க் மிடிடேஷன் அப்படின்ற பிளான்ல வரும்போது நம்ம பையரா இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்? நம்ம செல்லிங் ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு யோசிப்போம். இப்போ இதே ப்ரொடியூசரோ இல்லை செல்லர் பண்றவங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, நம்மகிட்ட பொருள் இருக்கு, நம்ம எப்படி வந்து நம்மளோட செல்லிங் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்றது, இல்லைனா பையிங் ப்ரைஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது அப்படின்றது தான். ஏன்னா இப்போ இந்த பொருளை நீங்க எந்த ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்ற விஷயம் வந்து வரப்போகுது. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு மூட்டையோ இல்லை ஒரு லாட்டுக்கு வாங்குறீங்க, ரைட்டா. திடீர்னு அந்த பொருள் ஏடா கூடமா வந்து விலை ஏறுது அப்படின்னா ஆஸ் அ பையரா, ரைட், ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் உள்ள ஒரு பையர் ஒரு செல்லர் இருப்பாரா? இப்போ அந்த பையருக்கு ஹெவி ப்ராஃபிட்னு வச்சுப்போமே, அப்போ அந்த செல்லருக்கு இவரோட என்ன ப்ராஃபிட்டோ அதுதான் அவருக்கு லாஸ் ஆகும் இருக்கும், கரெக்டா? அப்ப இதனால தான் எஃப்என்ஓ, அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸை ஜீரோ சம் கேம்னு சொல்றாங்க. ஏன்னா ஒருத்தரோட ப்ராஃபிட் இன்னொருத்தருக்கு லாஸா வரப்போகுது. இதுல என்ன அப்படின்னா நடுவில் மெயின்டைன் பண்ற கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ரோக்கரேஜ் டிரான்சாக்ஷன் அப்படின்றது. அப்ப நீங்க 2 ட்ரேடர் இருக்கீங்க, நீங்க கான்ட்ராக்ட்ல இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிளாட்ஃபார்முக்கோ இல்லை அந்த எக்ஸ்சேஞ்சுக்கோ இல்லை அந்த கவர்மெண்ட்டுக்கோ கொடுக்க வேண்டிய காசு நீங்கள் கொடுத்துட்டு, ரைட், உங்களோட ப்ராஃபிட் இவரோட லாஸாக மாறப்போகுது அப்படின்றது தான் இந்த எஃப்என்ஓல புரிஞ்சுக்கணும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு லிவரேஜ்டு ப்ராடக்ட். அதோட ப்ராஃபிட் எப்படி உங்களுக்கு பன்மடங்கு ஏறுமோ, ரைட்டா, நீங்கள் சின்ன கேபிட்டலில் பெரிய ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் ரிஸ்க் வரும்போது உங்கள் சின்ன கேபிட்டல் காலியாகவே போயிடும். அதுக்கான ரிஸ்க்கும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரேடிங்கோட அர்த்தம் புரியும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸுமே புரியும். சரி, இப்ப ஒரு பொருளை வாங்கி அதை ஹோல்ட் பண்ணி தான் எவ்வளவு லாஸ் வரும் இல்ல எங்க போவோம் அப்படின்றது தெரியணுமா அப்படின்னா இல்ல. ஜென்ரலா ஒரு பேச்சுக்கு எடுத்துப்போமே. இப்ப நிஃப்டியை நீங்க 24,000க்கு வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம் ஒரு பேச்சுக்கு. ஸோ ஃபியூச்சர்ல வாங்குறீங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அதே 24,000க்கு ஒரு இன்னொரு 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து ஃபியூச்சரா வாங்கியிருப்பீங்களா? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் என்ன சொல்றேன், இப்போ நான் வாங்குறதுக்கு முன்னாடியே ரைட், நான் ஒரு கணக்கு வந்து பணக்கணக்குல போடுறேன். ஒருவேளை இந்த ஃபியூச்சர் இந்த ஸ்பாட் வந்து இங்க போயிடுச்சுன்னா எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும், இல்ல ஒருவேளை இந்த ஸ்பாட் நான் நினைக்காத மாதிரி போயிடுச்சுன்னா எவ்வளவு லாஸ் வரும் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததா, ஐயா சாமி இதை நான் பண்ணாமே இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், ரைட், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நான் வந்து அண்டர்லைன் பிரைஸ் வந்து மார்க் பண்ண போறேன்னு வச்சுப்போம். அதே மாதிரி இது வந்து ஒய் ஆக்சிஸ்னு வச்சுப்போம். இந்த ஒய் ஆக்சிஸ்ல வந்து நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு வந்து நான் உங்களுக்காக சொல்றேன். இப்போ இதுல நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுப்போம். ஜீரோல இருந்து 100 ரூபான்னு வச்சுப்போம். இது வந்து 200 ரூபான்னு வச்சுப்போம். சரி, இது வந்து 300 ரூபான்னு வச்சுப்போம். சரி, இப்போ ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ்க்கே போவோமே. நான் வெறும் 1 கிலோன்னு எடுத்துப்போம் கால்குலேஷனுக்காக. 1 கிலோ உள்ள பொருளை 110 ரூபாய் நான் வாங்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன வரும்? 110 ரூபாய் நான் வாங்கி 110 ரூபாயிலே வித்துட்டேன்னு வச்சுங்களேன். என்ன வரும்? 110 ரூபா தான் என்னோட பையிங் பிரைஸ் வச்சுப்போம். இதான் 110 ரூபான்னு வச்சுங்களேன். இங்க இந்த இடம் வந்து ப்ராஃபிட் லாஸ் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ 110 ரூபாய் வாங்கிட்டேன், ரைட்டா, இந்த இடம் 110 ரூபான்னு வச்சுப்போம். 200 ரூபாய் வரும்போது எனக்கு என்ன ப்ராஃபிட் வரும்? எவ்வளோ வரும்? 200 ரூபாய் வரும்போது 200 ரூபாய் செல்லிங் பிரைஸ் இருக்கும்போது நான் வாங்கின பிரைஸ் எவ்வளோ? 110. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல வரும்போது என்னோட ப்ராஃபிட் எவ்வளோன்றதை நான் இங்கே மார்க் பண்ணணும்னா இந்த ப்ராஃபிட் வந்து இதே மாதிரி இது 100, இது வந்து நெகட்டிவ்லன்னு வச்சுப்போமே, இது ப்ளஸ்லன்னு வச்சுப்போம், இது நெகட்டிவ்லன்னு வச்சுப்போம். இப்போ 100லேருந்து 110 ரூபா வந்து நான் வந்து ஒரு எவ்வளோ 80 ரூபா வருது, ரைட்டா. 200 ரூபா போகும்போது எனக்கு எவ்வளோ வருது? இந்த இடத்துல 110 ரூபா இருக்கும்போது அங்கேயே என்னோட ப்ராஃபிட் லாஸ் ஜீரோன்னு இருக்க போதா? 200 ரூபால இருந்தால் எவ்வளோ இருப்போது? 80 ரூபா இருப்பதா? 300 ரூபால இருந்தால் 180 ரூபா வருமா? இப்போ இதோட கோஆர்டினேட் என்னவா இருக்கும்? எக்ஸ்ல வந்து 300, ஒய்ல வந்து என்னது எவ்வளோ ப்ராஃபிட்டோ, ரைட்டா, 180 தான் என்னோட ப்ராஃபிட்ன்றப்போ நீங்கள் இதை பேஸ் பண்ணி ஒரு டாட் வச்சிங்கன்னு வச்சுங்களேன், இதான் அந்த டாட்டா வருமா? அதே மாதிரி இப்போ ஒரு 100 ரூபா போச்சுன்னா எவ்வளோ வரும்? 10 ரூபா லாஸ் இருக்குமா? அப்போ -10 தான் என்னோட கோஆர்டினேட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி 0 ஆகும்போது வரும்? 0 ஆகும்போது மொத்தம் 100 ரூபா 110 ரூபா எனக்கு லாஸாக இருக்க போகுது. இப்போ இப்படி லைனை போட்டேன்னு வச்சுங்களேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லைனை
ரைட். இந்த லைனை சும்மா கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஆக்சுவலாக ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணிடணும். கரெக்டாக வந்திருந்தா இந்த மாதிரி இருந்திருக்குமா? ரைட்டா. இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? இப்போ இந்த அண்டர்லைங் எங்க போக போக, ரைட்டா, இந்த அண்டர்லைங் போக போக இப்போ இந்த இந்த பிரைஸ் தான், மேபி இந்த ஜீரோ பிரைஸ் தான் 110ன்னு வச்சுப்போமே. நான் கரெக்டாக வரைஞ்சிருந்தேன்னா என்ன இருக்கும்? 110 ரூபால இது எனக்கு இதெல்லாம் இது ஒயினது ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை. இப்போ ஒருவேளை 200 போச்சு, இப்போ 200 இல்லை 180 போச்சுன்னு வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணும், 180 நேராக ஒரு வெர்டிகல் கோடு பார்த்து இந்த கோடு எங்க போய் முட்டுதோ, ரைட்டா, இதுதான் என்னோட ப்ராஃபிட்டா இருக்குது. ஒருவேளை 80 போயிடுச்சுன்னு நான் தேர்றேன்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணும், 80 நேராக ஒரு வெர்டிகல் கோடு போட்டு அது இங்க போய் எங்க முட்டுதோ இதான் என்னோட லாஸா இருக்க போகுது. ஸோ நான் என்னென்ன ப்ரைஸ்லாம் என்ன பண்ணணும், அப்போ இந்த லைன் என்னது மேஜரா இந்த லைன் எடுத்துப்போமா, ஏன்னா இந்த லைன் தான் இந்த ஃபியூச்சரோ இல்லை இந்த பொருளையோ நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் உங்களோட அவுட்கம் என்னது அப்படின்றது இந்த லைன் தான் சொல்ல போகுது. ரைட்டா. இதுக்கு தே கால் இட் அஸ் பே ஆஃப் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா நீங்க ஒரு பொருளை வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது என்ன பிரைஸ் எங்க நடந்தாலும், இப்போ இது ஒரு 400 500 அப்படியே போய் ஏறிக்கிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்குமே. ரைட்டா. இப்போ இது மாதிரி இது எவ்வளோ ரேட் வந்தால் போகலாம். அதே மாதிரி அந்த பொருள் வந்து நெகட்டிவ்ல போகிறதுக்கு மோஸ்ட்லி சான்சஸ் இல்லை. ரைட்டா. ஒரு பொருள் 0 தான் ஆகும், அது நெகட்டிவ்ல போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்றதுனால இப்போ இந்த கேஸ் எடுத்துப்போமே. இப்போ இந்த கேஸ்ல இது வந்து ஒரு 400 போகுதுன்னா அப்போ என்ன பண்ணலாம், 400 நேராக ஒரு லைன் வரைஞ்சு இது எங்க போய் முட்டுதோ அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதான் ப்ராஃபிட். அப்போ என்ன வரும், ஒரு பொருளை நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, ரைட்டா, ஒருவேளை மைண்ட்ல தெரிஞ்சிருந்தா அப்போ நான் என்ன சொல்றேன், ஐயோ என்னது இந்த பொருள் 0 ஆச்சுன்னா இவ்வளோ லாஸ் வருமா, ஐயா என்கிட்ட மார்ஜின் தான் கேட்டாங்க ஆனால் லாஸ் இவ்வளோ வரும் எனக்கு தெரியாதியா அப்படின்னு நீங்க ஒருவேளை சுதாரிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் இந்த சார்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த சார்ட்டோட விஷயம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எக்ஸ்ல அண்டர்லைங் பிரைஸ் இருக்கும், ரைட்டா, ஒய்ல வந்து என்ன அவுட்கம், அதாவது உங்களோட ப்ராஃபிட் என்னது லாஸ் என்னது அப்படின்றது. அப்ப இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா, என்ன ஒரு பொருளை ட்ரேட் பண்ணாலும், ரைட்டா, என்ன ஒரு பொருளை வாங்கினாலும் அதை வாங்கி இந்த ரேட்டுக்கு தான் என்ன வரும், இந்த ரேட்டுக்கு என்ன வித்தா வரும், இப்போ நீங்க எவ்வளவு குவான்டிட்டி வாங்குறீங்கன்றதும் கணக்கு. இப்போ ஒருவேளை நீங்க 100 குவான்டிட்டி வாங்கியிருந்தீங்கன்னா உங்க கணக்கு எல்லாமே என்ன வரும், இந்த 100க்கு இது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு போகுது. நான் இப்போ எக்ஸாம்பிள் பண்ணும்போது ஒரு லாட்டு, சாரி, ஒரே ஒரு குவான்டிட்டின்னு வச்சு இந்த கால்குலேஷன் பண்ணேன். இப்போ ஒருவேளை நீங்க அந்த லாட் சைஸ் மல்டிபிளா பண்றீங்க அப்படின்னா அதையும் கால்குலேட் பண்ணி அதோட ப்ராஃபிட் லாஸ் வந்து நீங்க எடுத்துட்டு அதை டாட்டா பண்ணீங்க அப்படின்னா இதுதான் பே ஆஃப் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பே ஆஃப் சார்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு தெரியுதுன்னா, அதாவது ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அவுட்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஒரு புரிதலோட இந்த விஷயத்த அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதுதான் இந்த பே ஆஃபோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இந்த பே ஆஃப் தெரிஞ்சுக்கணும்னா நான் தான் கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னா இல்ல, அதுக்குன்னு நிறைய வந்து டூல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நான் யூஸ் பண்ற ஒரு டூலை உங்களுக்கு காமிக்கிறேன், அதுல இருந்து அந்த பே ஆஃப் எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ நான் வந்து ஜென்ரலா 2 விஷயங்கள் யூஸ் பண்றேன். ஒன்று ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்றத யூஸ் பண்றேன், இன்னொன்று சென்சிபிள்ன்றதை யூஸ் பண்றேன். ஆப்ஷன் அனாலிசிஸ்க்கும் இந்த பே ஆஃப்க்கும். இப்போ நான் வந்து இதுல வந்து சும்மா பாக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆட் ஃபியூச்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ நிஃப்டியை நான் டிசைட் பண்றேன். ஸோ நிஃப்டின்றது என்னோட அண்டர்லைங்கா இருக்க போது நீங்க எதுனாலும் பண்ணலாம். இண்டெக்ஸ் இருந்தால் இண்டெக்ஸ் போட்டுக்கலாம், இல்லை ஸ்டாக்கா இருந்தா இப்போ ஒரு பொருளுக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து டாடா மோட்டர்ஸ்ன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் கரெக்டா உள்ள பேசும்போது. அப்போ நான் வந்து அந்த 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 ஒருவேளை அதை நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாடா, சரி, அது டிடிஎம்இன்னு வரும், டிடிஎம், டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ், ரைட்டா. இப்போ இந்த ஒரு பொருளை நான் வாங்குறேன், காசு கொடுத்து வாங்குறது தான், எந்த பிரச்சனை இல்லை, யாரையும் நம்ப தேவையில்லை, எதையும் பண்ண தேவையில்லை. நான் ஃபியூச்சர்ல வாங்குறேன் அப்படின்னா இப்போ நான் எந்த ஃபியூச்சர்ன்றதை நான் டிசைட் பண்ணலாம். அப்போ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 3 மாசங்கள் ஃபியூச்சர் இருக்கும். அப்போ இது மார்ச் 26க்கும் வாங்கலாம், மே 26க்கும் வாங்கலாம், ஏப்ரல் 26க்கும் வாங்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இருக்க பிரைஸ் ஸ்பாட்டோட பிரைஸ் 314.2 இருக்கு. இப்போ நான் மார்ச்ல வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பாட்லோட 5 காசு கொடுத்தா இதில் வாங்கிடலாம். ஏப்ரல்ல வந்து இன்னும் 2 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சேர்த்து வாங்கிடலாம். மேல வந்து நான் 4 ரூபாய் கொடுத்துருக்கேன். அப்ப என்னன்னா இந்த காஸ்ட் எப்படி ஆகுதுன்னா எவ்வளவு நாள் கேரி பண்றீங்கன்றத பேஸ் பண்ணியும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேஸ் பண்ணியும் இப்போ இதாவது பிரீமியம்னு சொல்லலாம். அப்ப 314 ரூபா இருக்கு, ரைட்டா. இப்போ நான் ஏப்ரல்ல வாங்குறேன்னா 2 ரூபாய் பிரீமியம் கொடுத்து வாங்குறேன்னு, அதாவது 314 ரூபான்றது ஒரிஜினல் பிரைஸ். ஆனா இப்போ நான் 316 ரூபாய் என்னோட பை பிரைஸை லாக் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஏப்ரல்ல நான் இதை பைன்னு கொடுத்துட்டா போதும். இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துச்சு, நம்ம பார்த்த மாதிரி வந்துச்சா, அங்க நம்ம என்ன பார்த்தோமோ ரைட் அது மாதிரியே வந்துச்சா பே ஆஃப். இப்போ என்ன இதுல என்ன தெரியும், இப்போ நீங்க லைன் எல்லாம் போட வேண்டாம், ரைட்டா. நீங்க லைன் போட்டு நீங்க எதுவும் கால்குலேட் எல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ இதுல நம்மளுக்கு ஜென்ரலா தொட்டாலே தெரியுமா இப்போ இது எங்க போனா என்ன வருது அப்படின்றத இது தொட்டாலே நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துரும். இப்போ பாருங்க நான் சும்மா தொட்டு காட்டுறேன், ரைட்டா. இப்போ இது சொல்லுது, இது என்ன சொல்லுது, ஸ்பாட் வந்து 343 ரூபா போனா, ரைட், எக்ஸ்பைரி அன்னைக்கு எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும் அப்படின்றத சொல்லுதா. என்ன சொல்லுது, 21,600 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லுதா. இப்போ டார்கெட் டேட்ன்றதப்போ என்ன வச்சுக்கலாம்னா, இப்போ ஒருவேளை ஏன்னா இப்போ 13ஆம் தேதி, ரைட்டா, 13ஆம் தேதியே 343 ரூபா போச்சுன்னா என்ன இருக்கும், அது 343 ரூபாய் பிளஸ் அதுவும் ஒரு பிரீமியம்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். எக்ஸ்பைரிக்கு மட்டும் தான் அந்த பிரீமியம் 0 ஆயிடும், ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் ஒரே ரேட்டுக்கு போயிடும். அதனால அது டார்கெட் எக்ஸ்பைரி அப்படின்றது கால்குலேட் பண்ணிருக்கோம். ஆனா உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ ஒருவேளை 280 போச்சுன்னா, ரைட்டா, 280 ரூபாய் போச்சுன்னா அதோட லாஸ் எவ்வளவு அப்படின்னு தெரியுதா, 28,800 ரூபாய். ஆனா இந்த பொசிஷன் எடுக்கிறதுக்கு, ரைட்டா, எக்ஸ்சேஞ்ச் உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ற மார்ஜின் 46,000 ரூபாய். இப்போ ஒரு வேலை யோசிச்சு பாருங்க, இங்க இருந்து 280 ரூபாய் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க கட்டின மார்ஜின்ல இருந்து பாதி கேஸ்க்கு மேல லாஸே ஆயிடுச்சு, ரைட்டா. மேல போகும்போது அதே தான், ரைட்.
மேல போகும்போது 340 ரூபா இருந்ததுன்னா நீங்க எவ்வளவு கட்டினீங்களோ அதை பாதி ப்ராஃபிட்டும் பண்ணுவீங்க. அப்ப இங்க பிரச்சனை என்ன இருக்கு? திடீர்னு நீங்க ஒரு வியூ எடுக்கிறீங்க. ஏன்னா டெக்னாலஜிஸ் எல்லாமே பார்த்து பண்றோம். மார்க்கெட் வந்து மேல போகுதுன்னு நல்லா தெரியுது. ஆனா ஏதோ ஒரு நியூஸ் வந்து அதுக்கு எடுக்குது. ரைட்டா? இது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா இருக்கலாம், வார் ரிலேட்டடா இருக்கலாம், இல்லைன்னா ரீசெண்டா இப்போ ட்ரம்ப் வந்து நிறைய இந்த டாரிஃப் ரிலேட்டடா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது ரிலேட்டடா இருக்கலாம். இல்லைன்னா அது ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா கூட இருக்கலாம். ஒரு சில ஸ்டாக்ல வந்து பாத்தீங்கன்னா செபி வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், ரைடு நடத்துறோம். அதே மாதிரி ஐடில இருந்து இந்த மாதிரி அவங்க ஃபைல் பண்ணாம இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டாக்ஸ் விஷயத்த இருக்குல்ல. இப்போ நீங்க ஒருவேளை நல்ல ஸ்டாக்னு வாங்கி அது திடீர்னு இந்த மாதிரி கீழே போச்சுன்னா அது என்ன எஃபெக்ட் ஆகும் அப்படின்றத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ரிஸ்க் புரிஞ்சாதான் ரைட்டா. இப்ப இந்த ரிஸ்க் புரிஞ்சவங்களுக்கு என்ன பண்ணலாம்? இப்ப உங்களோட பயம் என்னவா இருக்கும்? சார் என்ன சார், ஐயோ 260 ரூபாய்க்கு இவ்வளவு லாஸ் வருது, அப்போ திடீர்னு வந்து என்னோட அண்டர்லைங் வந்து 200 ரூபாய் போயிடுச்சுன்னா எவ்வளவு சார் வரும்? அப்போ எப்படி நான் வந்து இப்ப என்ன பண்ணிட்டீங்க, நீங்க பை பண்ணிட்டீங்க, அப்ப நீங்க செல்லிங் பிரைஸை நீங்க லாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த செல்லிங் பிரைஸ் லாக் பண்றதுன்றதை எப்படி மீன் பண்ணலாம்னா, ரைட் இப்ப நான் 300 ரூபாய் சார், ஏன்னா 317 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், இதையே போய் சரியா இந்த கம்பெனி மேல சரியா இதையே விழுந்து இந்த கம்பெனி 200 ரூபாய்க்கு போனா கூட பரவாயில்ல, ஆனா நான் என்னால இந்த 300 ரூபாயில என்னோட லாஸை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் யாரோ ஒரு கோடை போட்டு ஐயா சாமி சரியா 300 ரூபாய்க்கு கீழே போனா கூட எனக்கு இந்த லாஸுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் வரும். கரெக்ட் தானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங் ஒண்ணுமே புரியாதப்போ என்ன இருக்கும், சார் ஃபியூச்சர்லாம் ஒன்று இருக்கு சார், சரியா நீங்க சொல்ற வியூக்கு நான் கண்டுபிடிக்கிற வியூக்குலாம் 100 பாயிண்ட் பிடிச்சா போதும், அப்படியே சும்மா இவ்வளவு காசு வருதான், சரியா 30 பாயிண்ட் பிடிச்சா போதும் இவ்வளவு காசு வருதான். அதே மாதிரி தான் நம்ம தப்பாகும் போது என்ன வரும், அந்த லிவரேஜ் வந்து நம்மளே கில் பண்ணிடும். அப்படின்றப்போ இது புரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன தோணும், இப்போ நான் சொல்லுங்க ரைட்டா, இப்போ இந்த கம்பெனியை சார் இப்படி சொல்றீங்க, அதாவது நான் ஒரு கம்பெனியை வாங்குறேன் ரைட்டா, அந்த கம்பெனி தலையில இடியே உண்டா கூட சரி, அந்த கம்பெனி ஜீரோவுக்கே போனா கூட சரி, என்னால இந்த ரிஸ்க்கை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுமா? அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தா எப்படி இருக்கும்? பா சார் இதை தானே சார் நான் தேடிட்டு இருக்கேன், அதை சொல்லுங்க அப்படின்னீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்க உங்களோட பையிங் பிரைஸை ஃபியூச்சர் வழியா பண்ணிக்க போறீங்க. கரெக்டா? ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்றீங்க, உங்களோட பையிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிடுறீங்க. இப்போ உங்க லாஸ் ஃபிக்ஸ்டா இருக்கணும், நீங்க என்ன பண்ணணும், ஆக்சுவலி நீங்க பை பண்ணதுனால ஒரு செல்லிங் பிரைஸை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்க லாஸ் ஃபிக்ஸ் ஆயிடுமா? இல்ல சார் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன் சார் 250 ரூபா வரைக்கும் கீழே போகாதுன்னு நினைக்கிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்டாப் லாஸ் நீங்க ஒன்று வைப்பீங்க, அதுக்கு கீழே மார்க்கெட் போயிடுச்சுன்னா அந்த லாஸை தாண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறவரா தான் இப்போ அவர் என்ன பண்ணுவாரு, 28 280 ஒரு கோடு போடுவாரா சார், இப்போ எனக்கு இந்த லாஸை வந்து இந்த இது ஓகே தான் சார், ஒஸ்ட் கேஸ்க்கு வந்து பாதி பாதி பணம் கூட பிரச்சனை இல்லை சார், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா ஒருவேளை 200 போயிடுச்சுன்னா என் மொத்த காசுக்கு மேலேயும் எனக்கு காசு கேட்பாங்களே, அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ நீங்க வந்து இல்ல ஒரு சிலர் ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்காரு சார், நம்மளுக்கு 300 ரூபாய் சார், நம்ம எங்கன்னா 310 ரூபாய் போதுனா போதும் சார், அங்க லாக் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவர் என்ன பண்ணலாம், நேரா 310 ரூபாய்க்கு நேரம் ஒரு கோட போடலாமா? இப்போ இதை எடுத்தீங்கன்னா இது என்ன லாஸோ இந்த லாஸ் போதுன்றவர் என்ன பண்ணலாம் அப்படின்றதான் இங்க விஷயம். இப்போ என்னன்னா நீங்க இங்க பையிங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இங்க பை வாங்கிட்டீங்க ரைட்டா, இது எல்லாமே என்ன பண்ணணும், நீங்க ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுக்கணும். அப்போதான் அந்த ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ யோசிக்கலாமா சார், என்ன சார் இப்போ நான் ஒரு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர் இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இது ஒண்ணே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க சரியா, ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். இப்போ இங்க தான் வந்து ஆப்ஷனோட ப்ளே வருது. ஆப்ஷன்றது எங்க வருதுன்னா ரைட்டா, நீங்க ஃபியூச்சர்ல ட்ரேட் பண்ணும்போது ரைட்டா உங்களுக்கு அன்டியூ ரிஸ்க் இருக்கும், அதே மாதிரி அன்லிமிடெட் ப்ராஃபிட் இருக்கும். அப்ப என்ன அன்டியூ ரிஸ்க்கை நான் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் சொன்னேன். இப்போ நீங்க ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். நீங்க ஒரு செல்லிங் பிரைஸை டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைட்டா, செல்லிங் பிரைஸை டிசைட் பண்ணணும் அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க என்ன சூஸ் பண்ணலாம், ஒரு புட்டை பைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றது மட்டும் இன்னைக்கு தேதிக்கு ஞாபகம் வச்சுங்க. அப்ப என்ன அர்த்தம், இப்போ நான் இந்த 310 என்னோட ஃபிக்ஸ்டு லாஸா முடிவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நான் என்ன பண்ணலாம், இப்போ நான் நினைக்கிற மாதிரி 308 அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான். அண்ணாச்சி முன்னாடி சொன்ன மாதிரியே அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நீ கேட்கறதுக்கெல்லாம் வச்சிருக்க மாட்டோம்பா, நான் வந்து இங்க இந்த பிட்டு பிட்டா பிரிச்சு வச்சிருப்பேன், இதுதான் தே கால் இட் ஸ்ட்ரைக் பிரைஸ். அப்ப இந்த ரேட்ல தான் உன்னோட பையிங் செல்லிங் நீ ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும், நீ வந்து ப்ரிசைஸா டெசிமல் எல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஓகேண்ணா அதாவது ஓகே நீங்க சொல்லிட்டீங்க நான் இங்க வாங்குறேன், அப்போ நான் என்ன பண்றேன், இது என்னது இது புட்டு, இது வந்து இதுதான் ஆப்ஷன் செயின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆப்ஷன் செயின் பார்க்கும்போது நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் பேசிக்கா இது ரிஸ்க் புரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, இதுதான் உங்களோட ஆப்ஷன் செயின் ரைட்டா. சென்டரா வந்து ஸ்ட்ரைக்ஸ் எப்பவுமே அவைலபிளா இருக்கும், இந்த பக்கம் கால் இந்த பக்கம் புட்டுன்றத எந்தெந்த ஸ்ட்ரைக்லாம் அவைலபிளா இருக்குன்றது நீங்க பாத்துக்கலாம். இப்போ இந்த கேஸ்க்கு நீங்க உங்க பையிங் பிரைஸை டிசைட் பண்ணிட்டீங்க ஃபியூச்சர் வழியா ரைட்டா, எவ்வளோ 314 ரூபாய். இப்போ ஸ்டாப் லாஸ்னு ஒன்று வச்சிருப்பீங்களா உங்களோட வியூக்கு. இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா இருப்பாரு, அவர் வந்து 280 ரூபா வரைக்கும் வச்சிருப்பாரு. இப்போ அவரு இப்போ அந்த கேஸ் வந்து பார்ப்போம், இந்த அக்ரெசிவ் ரிஸ்க் எடுக்கிறவரா தான் என்ன பண்ணுவாரு, பெரிய ஸ்டாப் லாஸ் ட்ரை பண்ணுவார். இப்போ அவருக்கு வந்து இப்போ இந்த இடத்துல 280 வந்து நான் இந்த லாஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், 25 ரூபாய்க்கு மேல சரியா, ரஃபா 25 ரூபாய்க்கு மேல எவ்வளவு வந்தாலும் எனக்கு ஃபிக்ஸ்டா இருக்கும்னு நினைக்கிறாரு. அவர் என்ன பண்ணும், அவர் என்ன பண்ணிட்டாரு, பை பண்ணிட்டாரு ரைட்டா. மேல போச்சுன்னா அந்தந்த பிரைஸ்க்கு செல்லிங் கொடுத்துருவாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா கீழே போச்சுன்னா மட்டும் அவர் டிசைட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரு, இப்போ சூஸ் பண்ணாரு, அவர் என்ன சொன்னாரு 280, அதனால என்ன பண்ணுவாரு 280 கால போயிட்டு ரைட்டா ஒரே ஒரு லாட் ஃபியூச்சர் வாங்கி இருந்தாருன்றதுனால இதையும் வந்து என்ன பண்ணாரு ஒரு லாட். இப்போ ஒரு நீங்க 2 லாட் ட்ரேட் பண்ணீங்கன்னு அர்த்தம் 2 லாட் பை பண்ணுங்க ரைட்டா. இப்போ இந்த கேஸ்க்கு வாங்க, இப்போ பாருங்க ரைட்டா, இப்போ இந்த பே ஆஃப் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், எவ்வளவு கீழே போனாலும் இப்போ இங்க நவுத்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த ஸ்பாட் வந்து எவ்வளவு வேணா போலாம் ரைட்டா. சேஞ்ச் ஸ்பாட் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன் 100 ரூபாய் வைக்கிறேன், 100 ரூபாய் வச்சா என்ன வரும்ன்ற வரைக்குமே நம்ம பார்க்கலாம்.
இப்போ நீங்க இந்த பே ஆஃப் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஸ்பாட் வந்து அப்படியே குறைச்சிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த இடத்துல மாறுதா, எவ்வளவு லாஸ் வரும், எவ்வளவு ப்ராஃபிட் வரும்ன்றது மாறிட்டே இருக்கா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு லாஸ் வரும். இப்போ ஒரு லெவலுக்கு மேல இந்த லாஸ் வந்து 280யோட சரியா. இங்க அதே மாதிரி தான் 2 டார்கெட் இருக்கும், எக்ஸ்பைரி இருக்கும். நீங்க வச்சு பாத்தீங்கன்னா தெரியும். எக்ஸ்பைரிக்கு மேக்ஸிமம் 29 ரூபா லாஸ் பண்ணுவீங்க. ரைட்டா? இப்போ டார்கெட்ன்றது இந்த ப்ரீமியம் நீங்க வாங்கிருப்பீங்க, 0 ஆகுது. எக்ஸ்பைரி அப்போ மட்டும் 0 அது வரைக்கும். அப்போ நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஒருவேளை 100 ரூபா போனாலும் சரி, 200 ரூபா போனாலும் சரி, இந்த எக்ஸ்பைரிக்கு நீங்க 30 ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறது ஃபிக்ஸ்டா போயிடும். இப்போ இதோட பே ஆஃப் எப்படி இருக்கு? முதல்ல பார்க்கும்போது ஃபியூச்சர்ல பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இப்படி இருந்துச்சா? கண்டிப்பா இருந்துச்சு 0 வரைக்கும். கரெக்டா? இது வந்து லாஸ், இது வந்து ப்ராஃபிட் இருக்கும். அண்டர்லைன் 0ல இருந்து இது உங்க பையிங் பிரைஸ். இப்போ நீங்க எங்க ரிஸ்க் போடணும்னு டிசைட் பண்ணீங்க. இங்க போட்டீங்களா? இல்ல இவ்வளோ அடி வாங்கினா நம்ம டப்பா தாங்காது ப்ரோ, எனக்கு இவ்வளோ பொசிஷன் இல்லைன்றவங்க என்ன பண்ணலாம், நீங்க உங்களோட செல்லிங் பிரைஸ் இன்னும் டைட்டரா வச்சுக்கலாம். அப்போ செல்லிங் பிரைஸ் டைட்டரா வச்சுக்கணும் என்ன பண்ண, எந்த புட்டை நீங்க டிசைட் பண்றீங்க? இப்போ 280 புட் இல்லாம ஓ 290 புட் வச்சா இவ்வளவுதான் லாஸ் வருதா? அப்போ இன்னும் இப்போ நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான ப்ரீமியத்தை நீங்க கொடுக்குறீங்க. இப்போ எப்படி சொல்லலாம், இது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் மாதிரி எடுத்துக்கலாமா? இப்போ 310 ரூபாய் வச்சிருக்கேன். இப்போ இந்த 6 ரூபாய் தானா, இந்த 6 ரூபாய் இப்போ இதுல நீங்க பே ஆஃபா கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி 311 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இன்னொரு ரூபாய், இன்னொரு 9 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. ரைட்டா? இந்த 9 ரூபாய் தான் உங்க ப்ரீமியமா இருக்குது. இன்கேஸ் ஏதாவது ஒரு கேட்டஸ்ட்ரஃபிக் ஆகுது, அதாவது இந்த பிரைஸ் வந்து 0வே போயிடுச்சுனாலும் உங்க லாஸை காப்பாற்றுறதுக்கு, உங்க லாஸை 10,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இந்த ப்ரீமியம் கொடுத்து. இந்த ப்ரீமியம்ன்றது என்ன? இதோட லாட் சைஸா பார்க்கும்போது இங்க பாத்துக்கலாமா, இதோட லாட் சைஸ்ன்றது இதுதான். இதோட இது எக்ஸ்பைரின்றது இது 22 ஏப்ரல். இப்போ நான் பாருங்க, அப்போ நான் இது வேற எக்ஸ்பைரியில் பை பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. அப்போ இதையும் நான் வந்து அதே எக்ஸ்பைரியில் வச்சுக்கணும். ஓகேவா? இல்லை நீங்க முன்னாடி கான்ட்ராக்ட்லயும் நீங்க பண்ணிக்கலாம். ரைட்டா? முன்னாடி கான்ட்ராக்ட்ல எப்படி இருக்கும் போது இந்த ப்ரீமியம் கம்மியா இருக்கும். இதே நான் ஏப்ரல் எடுத்து போனா கண்டிப்பா இதே ப்ரீமியம் இருக்கும், இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா டைம் அதிகமா இருக்கிறதுனால. கரெக்டா? ஆனா உங்க ரிஸ்க் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ஆப்ஷன் பே ஆஃப் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழி. கரெக்டா? இப்போ என்ன வந்து வெறும் இந்த 15 ரூபாய் நம்ம டிஃபரன்ஸா கொடுத்தீங்கன்னா ரைட்டா, இப்போ உங்களோட பே ஆஃப் எங்க போய் போகுது? இப்போ ஏன்னா நீங்க எட்டாவது ஒரு 15 ரூபா வச்சுக்கீங்களா, அப்போ என்ன வரும்? 316 15னா 331 தான் உங்க பிஇபி இருக்கும். அதாவது 331 மேல போனாதான் உங்களுக்கு கை காசுன்றது வரும். அப்போ என்னன்னா இந்த பிரீமியத்தையும், அதாவது நீங்க இன்சூரன்ஸ் பண்ண பிரீமியத்தையும் சேர்த்து உங்களோட ப்ராஃபிட்ல எடுத்துக்க வேண்டியதான். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் உடனே மூவ் ஆச்சுன்னா இது டாட்டர் லைன் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இது எக்ஸ்பைரிக்கு அவரோட ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் இந்த பே ஆஃபை பார்க்கறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா பே ஆஃப்ல தான் தெரியும் உங்களோட ரிஸ்க் என்ன, உங்களோட ரிவார்டு என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்புறம் அந்த பே ஆஃபை யூஸ் பண்ணி எப்படி என்னோட ரிஸ்க் கட் பண்ணலாம் அப்படின்றது. இப்போ ஒருவேளை நீங்க செல்லரா இருக்கீங்கன்ற பட்சத்துல ஓகேவா, இப்போ இதை நீங்க பை பண்ணதை பார்த்தோம். எல்லாருக்குமே ஒரு செல்லர், இப்போ நான் வந்து ஒரு செல்லரா இருக்கேன்ற பேர்ல வந்து பார்த்துக்கோமே. இப்போ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். நான் இதை வந்து பைக்கு பதில் செல் பண்ணியிருந்தேன் ஆகும். இப்போ செல்லரா இருக்க பட்சத்தில் எனக்கு என்ன வரும்? மார்க்கெட் கீழே போனா ரைட்டா, அண்டர்லைன் கீழே போனா எனக்கு ப்ராஃபிட் தான் வரும். ஆனா ஒருவேளை அண்டர்லைன் மேல போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், எனக்கு இவ்வளவு லாஸ் வரும்ல. இந்த லாஸை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா நான் என்ன தேட வேண்டியது இருக்கும்? நான் செல்லர்ன்ற பட்சத்துல என்னோட செல் பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டா? அப்போ நான் எதை பண்ணணும்? ரிஸ்க்ல இருந்து என்ன நான் காப்பாத்திக்கணும்னா என்னோட பையிங் பிரைஸை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். கரெக்டா? இப்போ புட்டுன்றது என்னது? புட்டுன்றது செல்லிங் பிரைஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட். இப்போ புரிஞ்சுங்க போதும். அதே மாதிரி இப்போ கால்ன்றது என்னது? அதே மாதிரி உங்க பையிங் பிரைஸ், ஏன்னா இங்க நீங்க செல் பண்ணிட்டீங்க, எங்க பை பண்ண போறீங்க நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, இப்போ அதே மாதிரி தான் எவ்வளவு ராஸ்க் வேணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா 340 335 அப்படின்றத முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏன்னா இப்போ இங்க ஆல்ரெடி உங்க செல்லிங் பிரைஸ் டிசைட் பண்ணிட்டீங்க. அப்ப இங்க நீங்க பையிங்க தான் லாக் பண்ணணுன்றதுனால என்ன பண்ண போறீங்க? காலை பை பண்ண போறீங்க. இப்போ ஒருவேளை நான் இந்த பிரைஸ்ன்றதை நான் லாக் பண்ணிட்டேன்னா நான் எடுப்பது எவ்வளவு மேல போனாலும் எனக்கு ஃபிக்ஸ்டான லாஸ் அப்படின்றது டிசைட் ஆகுது. இப்போ நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த லாஸை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மார்ஜின் எவ்வளவு தேவைப்படுதுன்னு பாருங்களேன். முதல்ல எவ்வளவு இருந்துச்சு? கிட்டத்தட்ட 45,000 ரூபாய் இருந்துச்சா? ஏன் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கும் இது புரியுது, நீங்க ரிஸ்க் டிஃபைண்டா தான் பண்ண போறீங்க அப்படின்றதுனால அவங்க உங்ககிட்ட இன்னும் கம்மி மார்ஜினை தான் வாங்குறாங்க. அப்ப இந்த மார்ஜின்றது உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல பேஸ் பண்ணி அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சுங்க. இப்ப இந்த செஷன்ல நாம வெறும் ஃபியூச்சர் ட்ரேடிங் மட்டும் தான் பார்த்தோம். அந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் ப்ராஃபிட்லயும் சரி லாஸ்லயும் சரி. அப்ப அந்த லாஸ் வரும்போது பயப்படுறவங்க எப்படி இந்த ஆப்ஷன்ஸ்ன்ற ஒரு வார்த்தை உள்ள வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். பின்வரும் வீடியோக்குள்ள செல்ஸ்ல நம்ம ஆப்ஷன்னா எதுக்கு யூஸ் பண்ணணும், ஆப்ஷன்னா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.